கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் குழந்தையே, நாளை ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அதை உனக்கு இன்று உணர்த்துவதற்காகத்தான் அப்பன் வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம் அப்பன் நல்ல செய்தி கொண்டு வருவான் என்று நினைத்தனே. நம் அப்பன் முருகன் இன்று நமக்கு பயமுறுத்துகின்ற செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கிறார் என்று. என் தங்கமே, இது பயமுறுத்துகின்ற செய்தி அல்ல. என் குழந்தை விழிப்போடு இருப்பதற்காக கொண்டு வந்த செய்தி. என் பிள்ளை ஆபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்று ஒரு தகப்பனாக உன் மீது அக்கறை கொண்டு வந்த செய்தியாகும். என் பிள்ளை, மனதுக்குள் பல கனவுகளை சிதைக்கும் விதமாக சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஏனென்றால் அதை முன்கூட்டியே நான் உனக்கு தெரிவிக்க வேண்டுமல்லவா. சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறினாலும் உன்னுடைய வாழ்க்கையை அங்கே தலைகீழாக மாறிவிடும். வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மிகவும் சூழ்ச்சியினை செய்து துணிந்து நிற்கிறார்கள். அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்திவிட்டால் என் பிள்ளை, நீ தப்பித்து கொள்வாய் அல்லவா. என் குழந்தை, நீ கண்ட கனவு உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிஜமாக போகிறது. இதை அழிக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சிலர் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அதை உன் அப்பன் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யவே வந்துவிட்டேன். உன் அப்பன் இப்பொழுது உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் குழந்தை, உன் ஆசைகள் பல நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ இன்பங்கள், துன்பங்கள் என்று பலவற்றை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கிறாய். இன்னும் அது உனக்கு முடிவு பெறாமல் நிலைத்து கொண்டே போகிறது. என் உயிர் எத்தனை சோதனைகளை வரப்போகிறதோ, எத்தனையை தாங்குமோ அத்தனை சோதனைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று மனநிலையோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டே இருக்கிறாய். மனதில் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி நான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்று வெறி மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வெறி என்கின்ற நெருப்பு உனக்குள் அணையாமல் இருந்து கொண்டே இருக்கும் வரை நிச்சயம் வெற்றியினை நீ எப்படியோ பிறப்பித்து விடுவாய். ஆனால் என் பிள்ளை, உன் மனதுக்குள் சிறு சந்தேகம் இருக்கிறது, சிறு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் ஏன் கொடுக்கின்றார்கள்? நாம் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டப்படுகிறோம்? எல்லோர் உதவிக்கு செய்வதற்கு என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எந்த உதவிக்கும் யாரும் கிடைப்பதே இல்லை. உதவிக்கு என்று யாருமே இல்லை. சூழ்நிலை நான் இத்தனை தடைகளை தாண்டி நிற்கும் பொழுது இன்னும் ஏன் என் வேதனைப்படுத்தி நின்று கொண்டே இருக்கிறாய் என்று. என் குழந்தை, நீ மனவேதனை அடைந்து நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போது அடைகின்ற இந்த மனவேதனை நீ முன்னோக்கி செய்கின்ற பாதையை தடுத்து நிறுத்தி உன்னை பின்னோக்கி செல்ல வைக்கும். உன்னை மிக பலவீனமாக மாற்றி கொடுத்துவிடும். அதனால் என் பிள்ளை, நீ உன்னை பலவீனமாக ஆக்கக்கூடிய செயல்களை உன்னை சுற்றி இருப்பவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒருபோதும் பலவீனமாகி விடாதே. நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்று நீ இருக்க வேண்டும். உனக்கு உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர அவர் ஆவலாக இருக்கிறார். அதை நீ வெளிக்கொண்டு வர முடியாத அளவில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உன்னுடைய இலகிய மனம்தான் உன்னுடைய இலகிய மனம். யாருக்கும் ஏதேனும் கஷ்டம் வந்துவிட்டால் என்றால் உனக்கு இல்லை என்றாலும் உடனடியாக ஓடி சென்று அவர்களுக்கு கொடுக்க துணிந்து நிற்கிறாய். அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து ஒருபோதும் தாங்கி கொள்ள மாட்டாய். மேலும் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நல்லபடியாக பேசினாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுவாய். மனதுக்குள் ஒளிவு மறைவு என்று எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவாய். என் தங்கவேல், இதை தானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உன்னிடத்தில் இது போன்ற குணங்கள் இருப்பதனால் தானே உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நினைப்பினை நீ பொய்யாக்க வேண்டும். உன்னுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உனக்கானது உன் கையை சேரப்போகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என் பிள்ளை, இது போன்றவற்றை நீ ஏமாந்து விடக்கூடாது. உன்னை அவர்கள் அழிக்க நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு தெரியாத
என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளை, உனக்கு அது நன்றாக தெரியும். எல்லாம் தெரிந்துதான் நீ இந்த போராட்ட காலத்தை தைரியமாக நின்று கொண்டிருக்கிறாய். எத்தனையோ பேர் வந்தாலும் நான் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று என் பிள்ளை வெறியோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி எல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது. ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்ச்சியினால் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தில் மட்டும் மனதில் வைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய பலவீனம், இரண்டு உன்னுடைய கோபம். என் தங்கமே, சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு சரியாகப்படவில்லை என்று தோன்றிவிட்டால் உடனே உன்னுடைய கோபம் முன்னால் வந்து விடுகிறது. நீ கோபப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் அங்கே உனக்கு எதிராக திரும்பும் என்பதை புரிந்து கொண்டுதான் உனக்கு இந்த கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது அவர் பெயரை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அங்கு அவர்கள் துணிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல சூழ்ச்சிகள் பலரோடு சேர்ந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இருக்கின்ற சபையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும், உன்னை கோபப்படுத்திவிட வேண்டும், உன் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கு கங்கணம் கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தங்கத்தின் வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக உன்னிடத்தில் இருந்து எந்த வார்த்தையும் வாங்கிவிட முடியாத அளவிற்கு உன்னிடத்தில் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடி நீ எப்பொழுதும் தைரியமாக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும், சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் தங்கமே, எது வந்தாலும் நீ சமமாக அதனை வயதில் நோக்கி பார்க்க வேண்டும். தானாக அந்த நேரத்தில் ஒரு நிமிடத்திற்கு உன்னை உன் கோபத்திலிருந்து காப்பாற்றும். என் குழந்தை, இந்த முன்கோபம் உன்னை சில நேரங்களில் உன்னுடைய பின்னோற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எத்தனையோ முயற்சிகளை செய்து தொடங்கியும் இந்த கோபத்தினால் நீ பின்னடைய போகிறாய். இனிமேலும் இது போன்ற ஒரு பெண்ணை வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களுக்கு கூட கோபப்படாமல் செய்கின்றவன் அவன் கூறிய செய்வினைகளை அவனே அனுபவிப்பான் என்பதை நீ மனதில் தெளிவாக பதிய வைத்து கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் அமைதியாக நம்பிக்கையாக இரு. ஒரு சில நேரங்களில் நீ காக்கின்ற மௌனமும் உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை தவிப்பதற்காக நீ கவனித்து விட மாட்டாய். நீ என்னுடைய இந்த அப்பனுடைய குழந்தை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தைரியம் என்பது உனக்குள் பிறவியிலேயே இருக்கிறது. அதனால் உன்னுடைய தைரியத்தை இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் நான் மயங்க மாட்டேன். என்னுடைய வெற்றியை தொடும் வரை நான் என்னுடைய இலக்கை அடைகின்ற லட்சிய பாதையில் மட்டும் பயணித்து கொண்டிருப்பேன் என்று தைரியத்தோடு என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருந்தால் போதாது. இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதல்லவா? அதற்கு இந்த அப்பன் துணை நிற்கிறேன் என்றால் அதை விட வேறு என்ன உனக்கு தேவையாக இருக்கிறது என்பதை என் குழந்தை நீ மனதுக்குள் நிலைநிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை உனக்காக இந்த அப்பன் கொண்டு வந்து சந்தோஷமாக உன் கையில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ தாண்டி கஷ்டங்கள், நீ அடைந்த சோதனைகளும் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பதற்காக என்பதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்கள் என் பிள்ளை சற்று முன்னெச்சரிக்கையோடு எந்த விஷயமும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாமல் உன் கோபத்தை உள்ளடக்கி வெற்றியை பெற்று எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். என் அன்பு, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.